விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து टाइगर का हुक्म। टाइगर का
நன்றி. என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம். தமிழ் தாயே, சின்ன மகன் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை பதங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்முறிக்கை வேலவனை பெற்றானவன், முற்றாதவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமைப்பாதி கொண்டானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், நெருப்பானவன், நேற்றாகி இன்றாகி என்றைக்கு நிலையான ஊற்றாகி நின்றானவன், அவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன். சிவபெருமானை வழிபட்டு நமது நிறுவனர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவை உங்கள் சார்பாக துவக்கி வைப்பதில் பேருவகை கொள்கிறேன். Welcome address. He requests our principal, Mr. K. Sivanesan, to welcome the gathering. ஊச்சங்கரையின் முகவரி, மனிதநேய மாண்பாளர், கல்வி தந்தை, கொடை வல்லல், சிகரம் தொட்ட கல்வியாளர், சிதறாத சிந்தனைகளின் சீர்மைமிகு நெறியாளர், பதறாது பிறநலனை பாவிக்கும் பண்பாளர், தாராள பேராளர், தரணி புகழ் சீராளர், ஸ்ரீ வித்யாமந்திர் கல்வி நிறுவனுடைய நிறுவனர் நமது ஐயா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் முதலில் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, மூச்சினை செயலினை உனக்கு அளித்தேனே, நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நமது அன்னை தமிழை வணங்கி இன்று பிறந்தநாள் விழா காணும் நமது ஐயா அவர்களை வணங்கி இந்த விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை ஆற்ற விளைகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய வித்யாமந்திர் கல்வி நிறுவனுடைய நிறுவனர் நமது ஐயா அவர்களே, நமது பள்ளியினுடைய துணை முதல்வர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, அலுவலக உதவியாளர்களே, பேருந்து ஓட்டுநர்களே, பிற பணியாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அலையடல் என திரண்டிருக்கும் எனது இருபால் மாணவ செல்வங்களே, நம்மளுடைய ஐயாவுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஐயா திரு முத்துசாமி XMLC தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி அவர்களே, நமது வித்யாமந்திர் கல்வி குழுமத்தினுடைய உறுப்பினர் மற்றும் இளம் தொழிலதிபர் ஆர் ராமலிங்கம் அவர்களே, மற்றும் ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றுக் கொண்டுள்ள ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கிறேன். நன்றி. Now it is the time for honoring our founder, Mr. K. Sivanesan, principal of our school, is going to adorn shawl, wear garland and gives away bouquet and birthday gift.
Mr. C. Murugan is going to adorn Saul and gives away bouquet. On behalf of committee, adorn Saul and gives away bouquet. ஏய் இங்க நான் தான் விட்டுட்டு ஏதாவது அடாவடி கலப்படம் நினைச்ச உன்னை கண்ட குடும்பமா வெட்டி கழிச்சு போச்சுடுவேன் கொக்கோ டைகர் கா On behalf of botany department, Mr. K. Osinin is going to adorn Saul and gives away bouquet. On behalf of Department of Geology, Mr. G. Kalavani is going to adorn Saul and giving away bouquet. On behalf of Max Department, Mr. P. Satish is going to adorn Saul and gives away bouquet. On behalf of Police Department, Mr. P. Amar Singh is going. On behalf of Mr. Sri Shanti is going to adorn Saul and gives away bouquet. Priya 12th A is of girls hostel. And gives away birthday bouquet. K. Amada is going to adorn Saul and gives away bouquet. Mr. Ramanagam, entrepreneur, CEO, Multitech ED. Founder of Indian College to respect our Saul by adorning Saul and gives away bouquet. பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்து அழைக்கிறேன். Mr. K. Sivanesan, principal, is going to felicitate now. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமானது யாரும் அறிகிறார். அன்பே சிவமானது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற திருமூலரின் வாக்கிற்கேற்ப அன்பே உருவானவர் நமது விசி ஐயா அவர்கள். பன்முகம் கொண்ட உண்மையின் உரைகள், இன்முகம் கொண்ட தன்மான தங்கம், மாணவர்கள் நலனில் மட்டில்லா உழைப்பு, ஆணவமில்லா அன்பின் வடிவம், எளிமையின் உருக்கொண்ட ஆற்றலின் உறைவிடம், எளியவர்களுக்கு உதவும் குறைவில்லா நிறைகுடம், வாழும் தரணியில் இவர் புகழ் வாழும் வரும் தலைமுறையும் இவர் வழி நாடும். இவர் புகழ் பேசி நடந்திடும் காலம் இவர் வழி நின்று எம்பணி நீளும். இறைவன் கருணையால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உயர்பகல், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. God may give him long life and prosperity in his life. He wants to achieve more than the laurels what he had achieved already. Our sir has achieved in the education field everything in the top awards.
by scoring highest in higher secondary and 10th standard and school averages. And after the establishment of Sri Vidyamandir group of institutions, Oothangare got familiarity in state level. Even AIM students to know about our school and our sir. In that way, God must give him long life and prosperity. I wish you happy many more returns of the day, sir. Thank you. Vice Principal, Exam Femina is going to greet our sir. I'm happy to say to join this remarkable milestone as our founder's 70th birthday. We must express his dedication and also what are the things we learn from him. That's also I need to express here. We must protect our natural things and also from natural we learn more things. Likewise, I am also learn from him more. Already you know the natural things. The grow, we learn from this grow. What the character we learn, we know from grow. Society behavior, and from B we learn. From B, honey bee. Honey bee இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? Yes. Honey bee, communication and also cooperation. Likewise, I learned from him more. And passion from Tata we learned from passion. Likewise, I learned from him more the characters and behavior and all. In his 70th birthday, we need to observe him and learn lot of things. We pray to God to have happy long life too. Thank you, sir. Thank you. I request Mr. C. Murugan, HOD of Physics Department, to felicitate. அனைவருக்கும் காலை வணக்கம். 78வது பர்த்டே கொண்டாடும் அந்த தாளர்களுக்கு எங்களுடைய துறையை சார்பாக வாழ்த்துக்கிறோம். இருந்தாலும் வாழ்த்ததற்கும் எங்களுக்கு வயசு இல்லை தான். இருந்தாலும் உங்களுடைய பிளெஸ்ஸிங் எப்பவுமே எங்களுக்கு முக்கியம். பிளெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டமே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கிறோம். ஊத்தங்கரை என்ற ஒரு சின்ன ஊரை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி ஊத்தங்கரை நகரின் பெருமையை பறைசாற்றிய நம்ம தலைவர்கள் அவருடைய கல்வி பணி மேலும் சிறக்க எங்கள் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. Mr. V. Ramesh, HOD of Chemistry Department, is coming now to greet our sir. Good morning to all. Then, it is the day, it is not an ordinary day, it is our founder's birthday. On behalf of our students and the Department of Chemistry, I convey my wishes. Very, very happy. Then, he is a mentor and he is a silent of our strength. Then, he is the motivational of everyone. He is always considered the institution is of their own family, and the students, you and everyone here are the family members of our correspondent. So, in this year, once again, our beloved correspondent, I wish all the best and a happy birthday to our correspondent. Thank you, sir. On behalf of Botany Department, Mr. K. Osimi is now coming to felicitate our sir. Because of Botany Department, I wish to many more returns of the day. Thank you, sir. On behalf of Zoology Department, Mr. G. Kalamani is now coming to greet our sir. Sri Vidyamandir
அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாமந்திர் கல்வி குழுவினுடைய தலைவர், நமது பள்ளியினுடைய நிறுவனர், தாளர், போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய தற்பொழுது வாழும் காமராஜராக இருந்து இந்த பகுதியிலே கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி மிகவும் பின்தங்கிய இந்த பகுதியிலே சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியை தொடங்கி இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்திருப்பவர். கல்வித்துறையில் மட்டுமல்ல, கல்லூரியிலும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று சென்னைக்கு செல்ல வேண்டும், இல்லை கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும். ஆனால் கல்வியையும் உயர்கல்வியும் நம்முடைய ஊருக்கே கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய குடும்பத்திலே ஒளியேற்றியர். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வந்து அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் உலகினுடைய பல்வேறு இடங்களிலே இன்று வந்து பெரிய பொறுப்புகளிலே பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கல்வி சேவை மேலும் சிறக்க, இந்த ஆயிரக்கணக்கான உங்களை போன்ற மாணவருடைய எதிர்காலம் சிறக்க அவருடைய தேவை, அவருடைய சேவை நம் பகுதிக்கு இருக்கிறது. ஆகவே இத்துறையின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். many happy sir. I wish birthday wishes to him. God, we pray God to give a cheerful, happy life. ஒரு அன்பின் வழி நின்றவராம், ஆசையில்லா மனிதராம், இலவச கல்வி கொடுத்தவராம், ஈகை பண்பு நிறைந்தவராம், ஊரே போற்றும் உத்தமராம். ஐயா, உங்கள் வாழ்வில் அன்பு மலர்கள் மலரட்டும், ஆனந்த காற்று வீசட்டும், இன்ப வெள்ளம் பாயட்டும், ஈடில்லா அமைதி நிலவட்டும், உவகையில் உங்கள் பொங்கட்டும், உங்களை ஊரே மெச்சி போற்றட்டும், எதிலும் உன் திறன் வெல்லட்டும், ஏற்றம் வாழ்வு காணட்டும், 5 பூதங்கள் வாழ்த்தட்டும், 9 கோள்கள் காக்கட்டும், ஓங்கி உன் புகழ் வளரட்டும், ஔடதமாக வாழ்வு தடைக்கட்டும், இகுது சிறந்த நாளாய் அமையட்டும். உங்களுக்கு இந்த இனிய பிறந்த நாளில் உங்களை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, Mr. P. Satish Kumar, Max HOD, comes to greet our sir. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஐயாவை வாழ்த்த வயதில்லை என்பதால் வணங்கி என் துறையின் சார்பாக நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mr. M. Prakasa, Tamil HOD, is coming now to greet our sir. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவின் வாக்கை நம் ஐயா அவனுடைய பிறந்த நாள் சார்பாக அவருடைய பொற்பாத கமல்களில் வைத்து என்னுடைய பிறந்த நாளை எங்களுடைய தமிழ் துறையின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி ஒரு சிறிய கவிதையை வந்து படிக்கின்றேன். செந்தமிழ் மொழியை கேட்டால் செவியோடு குளிரும் உள்ளம், செந்தமிழ் மொழியை கேட்டால் செவியோடு குளிரும் உள்ளம், சிந்தையில் மகிழ்ச்சி வெள்ளம் செம்மையாய் பொங்கி பாயும், சந்தமும் கொஞ்சி கூட சந்தன மனமும் தோற்கும், சுந்தர தமிழே என்னை சொக்க வைத்திடும் தேனே, உம்மை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வருகிறேன் வாழ்த்து மடல். என் நன்றி சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகின்ற சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் கனிவான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் விழா காணும் தலைவரை எவ்வாறு வாழ்த்துவது? தாயே தமிழே, தலைநாள் அமுதே, எழுதுவதற்கு கொஞ்சம் எண்ணம் கொடு, வானவ வில்லில் இருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு. தாயே தமிழே, தலைநாள் அமுதே, எழுதுவதற்கு கொஞ்சம் எண்ணம் கொடு, வான வில்லில் இருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு என் தலைவரை வாழ்த்துவதற்கு. வையகம் தகிழியாய் வார்கடலே நெய்யாகி, வெய்ய கதிரோன் விளக்காக செய்யடி, சுடர் ஆழியே நடிக்கே சூடினேன் சொல்மாலை, இடர் ஆழி நீங்குவவே என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திணித்தோல் மணிவண்ணா, உன் செய்யடி செவ்விய திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துகிறேன். கடல் அலைகள் தாளாட்ட கார்மேகம் கொடைபிடிக்க, காவியத்த நாயகனே காலமெல்லாம் வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு. துணிவே ஆயுதமாய், தேகமே ஆளணியாய், வெற்றியே மகமடுமாய்,
வாழும் வேந்தனே வாழ்த்துகின்றோம் வாழ்க பல்லாண்டு. வயதால் வளர்ந்திருந்தாலும் மனதால் இன்னும் குழந்தையாய் வாழும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மகிழ்வான தருணங்கள் மலரட்டும், இனிமையான நெகிழ்வான நேரங்கள் நிகழட்டும், கையிட்டு செய்பவைகள் கையில் வந்து சேரட்டும். வலிமையான வரிகளால் வாழ்த்திட தெரியவில்லை, எனவே மனதார வணங்குகிறோம் உண்மை. திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செல்வமாய் செழுந்துடராய் கருவாய் உருவாய் உயிராய் உணர்வாய் உறவாய் விளங்கும் தலைவரே, நீங்கள் ஆனந்தமாக வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். இனிமையாக வாழ இதயத்தால் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியாக வாழ மனதார வாழ்த்துகிறேன். நீண்ட ஆயுளோடும் நீங்காத புகழோடும் குறைவில்லா குணத்தோடும் குறைவில்லா பண்போடும் பெற்றவரும் உற்றவரும் பெருமை கொள்ளும் தமிழ் மகனாய் ஒற்றவரும் வித்தகரும் வியப்புறு தலைமகனாய் எத்திசையும் உங்கள் பெயரை உச்சரிக்கும் உரித்திறனே, நீங்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now Mrs. S. Shanti, Senior Faculty of Social Science Department, comes to greet our sir. இன்றைய நன்னாளில் ஒரு குரல் மூலமாக என் கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். இறைமாட்சியில் வருவது படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இவை அனைத்தும் இருக்கும் ஒரு மன்னவனே சிறந்த அரசராவார். அதான் அரசருள் ஏறு. ஏறு என்றால் சிறப்பு. நம் தாளாளர் அவர் எப்படி அதற்கு பொருத்தமானவர் என்றால், நான் கவனித்த விஷயங்களில் டிரைவர் முதல் கிளீனர், சாமிக்கு அலங்காரம் செய்யும் குபேந்திரன், ஹாஸ்டல் ஊழியர்கள் அனைவரும் ஒரு ஒருமித்த படையாக அந்த டைம் அந்த வேலையை முடிக்கும் படையினராக அறிகிறேன். அடுத்து இந்த மாணவ செல்வங்களாகிய இந்த மக்களிடம்தான் அவருடைய ஆன்மா இருக்கிறது. குடி என்றால் ஜனக்கட்டு மக்கள், மாணவ செல்வங்களே அவருக்கு மக்கள். அடுத்து கூழ் சிறப்பு, அவருடைய பரந்த மனசே மிகச்சிறந்த செல்வ சிறப்பு. அடுத்தது அமைச்சு, ஆபீஸ் நண்பர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ் அவரவர் இலாக்காக்களை சிறம்பட செயல்படுத்தி அந்த அமைச்சகத்தை நிர்வகிக்கிறார்கள். அது கேபினட் மினிஸ்டர் சிறந்த அமைச்சரவையாக செயல்படுகிறது. அடுத்து நட்பு, இங்கு குழுமி இருக்கும் அனைவரும் அவருடைய நட்பின் எல்லையை பிரமிக்க செய்கிறது. அதுக்காக இறுதியாக அரண், ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இத்தகைய அனைத்தையும் சீர்தூக்கி அவருக்கு அரணாக இருந்து இந்த நல்நாளில் வாழ்த்து கூற ஒரு நேரம் கிடைத்ததை எண்ணி மகிழ்கிறேன். விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு தனி மனிதனை உயர்த்தினால் இந்த தேசமும் இந்த மக்களும் உயர்வார்கள். அதுபோல் மகாகவி பாரதியாரின் நல் வரிகளை நினைவுபடுத்தி நான் அவருக்கு நல் ஆசிகள் வழங்க விரும்புகிறேன். மகாகவி பாரதியாரின் கவிதைகள் இதோ. குவியல் இருந்தால் முன்னிடம் சில பொற்காசுகளை தாரி, இல்லையே சில காசுகள் இருந்தால் சில காசுகளையாவது தாருங்கள். அதுவும் இல்லை என்றால் சில நற்சொற்களையாவது தாருங்கள். அவர் சொல்லியது போல் he has exceptional qualities of yet and heart. So that மனிதரை இந்த நல் நாளில் அவர்களுடைய கூற்றுக்கு ஏற்ப வாழ்க 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 என்று வாழ்த்தி பல்லாண்டு ஆயிரம் ஆண்டுகள் அனைவருடைய ஆசியும் அவருக்கு கிடைக்குமாறு இறைவனை வேண்டி ஆயுஷ்மான் பவ. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். Next, Computer Department HOD, Mrs. M.S. Gomadi is going to felicitate. Morning to all.
Your honesty and fairness set a strong example for both students and staff. Your guidance and leadership have always been a source of inspiration for everyone at school. Your dedication to education and our students' growth is truly commendable. Your clear vision for our school's success continues to drive us toward excellence. Your knowledge, wisdom, empathy, and affection for the society is grateful. You are the mentor who showed us the path. You are the philosopher who designed future for us. We pray to God to give long life to you, sir. Thank you for your guidance, sir. On behalf of Computers Department, we wish you a very happy birthday to you, sir. Thank you. Next, one of our senior faculty, S. Mani, comes to greet our sir. இந்தியாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆனால் இன்று நமது ஐயாவுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நம்ம பள்ளியில் பெரும் விழாவாக கொண்டாடுகிறோம். கடந்த வருடம் நம் பள்ளியில் நுழைவுத் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மற்றும் மாணவிகளுக்கு 1 கோடி ரூபாய் வரை இலவச கல்வி வழங்கும் நமது தாளாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி தவறாமல் 35 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கி எங்களை வாழ வைத்த வள்ளலாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு 5 ஏக்கர் நிலமும் 1 கோடி ரூபாய் நன்கொடையும் அங்கு வேலை செய்யும் தற்காலிக ஊழியர்களுக்கு மாத சம்பளமும் வழங்கும் எங்கள் தர்மராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஊத்தங்கரை மாநகரில் ரகன எரிமேடை அமைத்து அனைத்து சமூக மக்களுக்கும் பயன்படும் வகையில் உதவிகரமாக இருக்கும் எங்கள் கர்ணமகானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஊத்தங்கரை பேரூராட்சியில் முக்கியமான இடங்களில் இலவசமாக கேமரா வைத்து குற்றங்களை ஒழித்த எங்கள் நீதிநாயகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 10 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு தானமாக கொடுத்து பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தொழிற்கல்வி பயின்று வேலைவாய்ப்பு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் வைகுண்டநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் நிதியுதவி அளித்து விளையாட்டு மைதானத்தை ஊத்தகநகரில் அமைத்து அதில் மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள், வயதானவர்கள், நோய்வாய் அடைந்தவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அயோத்திதாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிதியுதவி அளித்து அந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் சுவாமி விவேகானந்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அரூர் நகரில் தனது சொந்த செலவில் திருமண மண்டபம் மற்றும் பயிற்சி மையங்களை ஆரம்பித்து குங்குவால் சமுதாய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த எங்கள் தீரன் சின்னமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஊத்தகர அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெரிய நூலகத்தை ஆரம்பித்து அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் காமராசருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 3ஆம் பாலினத்தைச் சார்ந்த சமூக மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்களின் சுயமரியாதைக்கு வழிகாட்டிய எங்கள் தந்தை பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் கல்லூரியில் வெறும் பட்டங்களை மட்டுமே பெற்று வந்தோம். ஆனால் நம் பள்ளியில் எங்களுக்கு வேலை, சம்பளம், மரியாதை, பாதுகாப்பு, அறிவு, கலாச்சாரம், பண்பாடு அனைத்து வசதிகளையும் வழங்கி எங்களை பெருமைப்படுத்திய மகேந்திரவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 40 ஆண்டு காலமாக நமது பள்ளியை சிறப்புடன் வழிநடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை, ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை மருத்துவர்களாகவும், பொறியாளர்களாகவும், சட்ட வல்லுநர்களாகவும், ஆசிரியர்களாகவும், மாமேதைகளாகவும் உருவாக்கிய எங்கள் கல்வி தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிறந்த ஆசிரியராகவும், தலைமை பண்பு உடைய தாளாளராகவும், நல்ல எழுத்தாளராகவும், மகா பேச்சாளராகவும், உதவிக்கரம் நீட்டும் உத்தமராகவும், மற்றவர்களை வாழ வைக்கும் தந்தையாகவும், சுயநலமற்ற சிற்பியாகவும், பொது நலத்திற்காகவே மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஐயாவை
இந்த நாளில் வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். आप सबको नमस्ते। आज हम सबको बहुत खुशी का दिन है। हमारे संवाददाता का जन्मदिन है, क्योंकि वे हमारे लिए सब कुछ हैं। वे हमारे लिए एक पिता के रूप में, एक शिक्षक के रूप में, एक मार्गदर्शक के रूप में, एक प्रत्योत्सव के रूप में, एक मित्र के रूप में हैं। आज पत्थर और चनी के घड़ी की मूर्ति का जन्मदिन है। आज तमिल और व्याकरण से रची गई कविता का जन्मदिन है। आज संगीत और वाणी से गाए गए गीत का जन्मदिन है। आज समुद्र और हवा से पैदा हुई लहर का जन्मदिन है। आज हमारे संवाददाता का जन्मदिन है, जिसका शरीर और आत्मा एक साथ खड़े हैं। இன்று நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் இன்று நம் தாளாளர் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர் நமக்கு தந்தையாக, ஆசானாக, வழிகாட்டியாக, ஊக்கமளிப்பவராக, நண்பராக மற்றும் எல்லாமுமாக இருக்கிறார். கல்லும் ஒளியும் சேர்ந்து வடித்த சிற்பத்திற்கு இன்று பிறந்த நாள். தமிழும் இலக்கணமும் சேர்ந்து எழுதிய கவிதைக்கு இன்று பிறந்த நாள். இசையும் குரலும் சேர்ந்து படைத்த பாட்டுக்கு இன்று பிறந்த நாள். கடலும் காற்றும் சேர்ந்து கொடுத்த அலைக்கு இன்று பிறந்த நாள். உடலும் உயிரும் ஒன்றாய் சேர்ந்து உருவமாய் நிற்கும் எங்கள் தாளாளருக்கு இன்று பிறந்த நாள். புகழின் பின்னால் நீங்கள் போகவில்லை, அது பொய்மான். உங்கள் பின்னால் புகழ் வந்தது, அது நிஜமான். இப்போது நீங்கள் அதற்கு எஜமான். உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசு தேடி தேடி தொலைந்தே போனேன். கடைசி வரை கிடைக்கவில்லை எனக்கு உங்களை விட விலை மதிப்பான பரிசு. நாட்களால் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது வாரம், பருவங்களால் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது காலம், இணைத்தளிர் மலர்களால் புதுப்பித்துக் கொள்கிறது காடு, சுழித்தோடும் ஓட்டத்தால் புதுப்பித்துக் கொள்கிறது ஆறு, சுழன்றோடும் பாய்ச்சலால் புதுப்பித்துக் கொள்கிறது காற்று, உயிர்த்தலின் இருத்தல் புதுப்பித்தல். இன்று தாளாளரின் பிறந்த நாளில் நம்மை எப்படி புதுப்பித்துக் கொள்ளப் போகிறோம்? அயற்சி இல்லாத முயற்சியால், தளர்ச்சி இல்லாத உணர்ச்சியால், நிச்சயிக்கப்பட்ட லட்சியத்தால் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கு, நாங்கள் அடையும் புகழுக்கு உரியவர் நீங்கள் தானே. அறிவு வழி நடத்த, துணிவு துணை இருக்க, உழைப்பு செயல்படுத்த, நேர்மை நிலைநிறுத்த என்ன செய்திரும் இன்னல் எங்களை. வாழ்த்துகிறோம் உங்களை. உங்கள் பிறந்த நாளை பார்த்து மற்ற நாட்கள் எல்லாம் பொறாமைப்படுகின்றன. உங்கள் பிறந்த நாளில் பிறந்திருக்கலாம் என்று. மகிழ்வான தருணங்கள் மலரட்டும் இனிமையாக, நெகிழ்வான நேசங்கள் நிகழட்டும் இளமையாக. என் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேலும் இன்று பிறந்த நாள் காலும் குர்ஷித் மேம், ஹர்ஷவர்தினி மேம், திருமுருகன் சார் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to everyone. Happy birthday, sir. Happy birthday, sir. Happy birthday, sir. Today is a great day. We are celebrating here a great occasion. And who is sitting among us is a great person. He is having lot of அவதார். பல அவதாரங்களை அவர் எடுத்தவர். உங்களுக்கு அவதாரங்கள்லாம் தெரியும். பிடிவாதம் என்று வரும் பொழுது அவர் காந்தியாக மாறி விடுவார். குழந்தைகள் உடைய அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது அவர் நேராக மாறி விடுவார். கல்வி என்று வரும் பொழுது அவர் காமராசராக மாறி விடுவார். அவர் ஒவ்வொரு சமூக நீதி என்று வரும் பொழுது அவர் பெரியாராக மாறி விடுவார். ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு தலைவர்களையும் அவர் உள்வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நமக்கு கிடைத்திருக்கிறார். உண்மையிலே இது போன்ற மனிதர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்பது உண்மையாகவே அரிது. நிச்சயமாக இது போன்ற மனிதர்கள் இந்த ஊத்தகரைக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இவரை வாளெடுத்து வந்தவர்கள் எல்லாம் இவரை வாளெடுத்து வீசி இவரை வீழ்த்த வேண்டும் என்று இந்த ஊத்தகரையில் யாரும் திட்டமிடவில்லை. ஆனால் வாளெடுத்து வந்த அனைவரும் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களை தான் கட்டினார்கள். இவரிடம் சண்டையிட்டு வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். ஆக அந்த நிறுவனங்கள் வளர்ந்து
இந்த ஊத்தங்கரையை வளர்த்திருக்கிறது. இந்த ஊத்தங்கரையில் குறைந்தது 25,000 மாணவர்கள் தினமும் வந்து போகிறார்கள். 25,000 மாணவர்களுக்கு வழிகாட்டியாக தினம் 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 இந்த ஊத்தங்கரையை வழிகாட்டி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்வி ஆசான். இந்த மனிதர் சாதாரணமான மனிதர் இல்ல. இவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை இவர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் இன்னைக்கு SRM மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு வீழ்ந்து விட்டதால் அவருடைய எண்ணங்களும் சுருகி அவருடைய சிந்தனையும் சுருகிவிட்டது. ஒரு சென்னை போன்ற மாநகரத்திலே இவர் கிடைத்திருந்தால் உண்மையிலே இவர் ஒரு பெரிய கல்வி மந்திரியாக வந்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை, ஒரு ஆற்றல், ஒரு அறிவு, இதெல்லாம் இந்த ஊத்தங்கரைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து உண்மையில் இந்த ஊத்தங்கரை மக்கள் மிகவும் நாம் பெருமை கொள்கிறோம். இவர் பல 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும். இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு நல்ல ஒரு கல்வியை பெற வேண்டும். இங்கே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நினைச்சுக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேலை செய்கிற ஒரு கல்லூரி ஆசிரியரும் அவருடைய மாணவன் தான். இங்கே கன்னியாகுமரியில் சாதாரண ஒரு இடத்தில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியரும் இவருடைய மாணவன் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைநிமிர்த்திய ஊத்தங்கரையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இவர் மேலும் மேலும் இன்னும் கடவுள் இவருக்கு ஒரு 10 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் என்று இவர் இருந்தால் இந்த ஊத்தங்கரை, இந்த சமுதாயம், இந்த மக்கள் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு கல்வியை பெற வேண்டும். இந்த மனிதர் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வின் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழ் தாயை வணங்குகின்றேன். சீரோடும் சிறப்போடும் பொழிலோடும் எழிலோடும் பார்ப்போற்றும் அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிறந்தநாள் நாயகனுக்கு விழாவா? அதற்காக இங்கே சில இலக்கிய வரிகளாம். ஐயா, திருச்செங்கோட்டில் பிறந்த தலைவரே, மன்னரே, உன் ஆளுமையில் செங்கோல் பிடித்த மன்னரும் தோற்று போனார். திருச்செங்கோட்டில் பிறந்த மன்னரே, தலைவரே, உன் ஆளுமையில் செங்கோல் பிடித்த மன்னரும் தோற்று போனார். ராசிபுரத்துக்கு அருகில் பிறந்தவர் என்பதாலே நீவி ராசிக்காரர், கை ராசிக்காரர். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கியது, துயரெல்லாம் உன் கடல் பார்வையால் வெகு தூரம் ஓடியது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கியது, துயரெல்லாம் கடல் பார்வையால் வெகு தூரம் ஓடியது. காலம் உங்களை ஊத்தங்கரைக்கு உந்தி தள்ளியது, காலம் உங்களை ஊத்தங்கரைக்கு உந்தி தள்ளியது. மழை காணா நிலம் போல ஈரம் கண்டது, உங்கள் மனமோ துள்ளியது. ஆயிரக்கணக்கானோரின் பசி தீர்த்தவரே, உன் பசி எது என்று இதுவரை நாங்கள் அறிந்ததில்லை. ஆயிரக்கணக்கானோரின் பசி தீர்த்தவரே, உன் பசி எது என்று இதுவரை நாங்கள் அறிந்ததில்லை. அயராத உழைப்பு, அசராத தைரியம், ஆகச் சிறந்த ஆளுமை, இரும்பின் கடமாய் மனம் குறையா 600 கல்வி பணி, அளவில்லா ஆசிரியர் சங்க பணி. வித்யாமந்திர் மாணவர் ஊரெல்லாம் மருத்துவர், வித்யாமந்திர் மாணவர் ஊரெல்லாம் மருத்துவர். இந்த நன்றியை எல்லாம் மறுத்தவரும் அவரவர் மனத்திலே இருத்துவர். இந்த நன்றியை எல்லாம் மறுத்தவரும் அவரவர் மனத்திலே இருத்தவர். வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற வாழ்க்கையை கடந்தவர் வயதை கடப்பதா? ஆம், இல்லை. வெற்றி பெற்ற வாழ்க்கையை கடப்பதா? வயதை கடப்பதா? ஆம், இல்லை. என்றுமே நீவீர் இளமை, அதற்கு உன் முகமலர்ச்சி அதற்கு சாட்சி. என்றுமே நீவீர் இளமை, அதற்கு உன் முகமலர்ச்சி அதற்கு சாட்சி. அரசு வேலையை அகற்றிவிட்டு தனி அரசாட்சி செய்தாய், அரசு வேலையை அகற்றிவிட்டு தனி அரசாட்சி செய்தாய். உன் ஆட்சி சிறப்பால் தன்னாட்சி பெற்றாய் கல்லூரிக்கு. அரசு வேலையை அகற்றிவிட்டு தனி அரசாட்சி செய்தாய். உன் ஆட்சி சிறப்பால் தன்னாட்சி பெற்றாய் கல்லூரிக்கு.
என் போன்றவர்க்கு வாழ்க்கை தந்தவர்க்கு இந்த வார்த்தையை தவிர வேறு எதை திருப்பி தர முடியும்? ஐயாவே வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு, வாழ்க பல நூறாண்டு சீராடு சிறப்போடு வாழ்ந்த ஐயாவின் அடிபணிந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கங்கள். தாளாளர் ஐயா அவர்களை போற்றி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. தாளாளர் ஐயா அவர்களுக்கு மாணவர்களின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் பள்ளியில் பணிபுரியும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊத்தங்கரையின் அடையாள சின்னமே, ஊத்தங்கரையில் உன்னதமான கல்வியை அளித்து வரும் உத்தமரே, கல்வி என்ற சுடரினை ஏற்றி வைத்த கற்பகமே, மாணிக்க வாசகர் ஏற்றிய திருவாசகத்துக்கு மயங்காதவர் எவரும் இல்லை, உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் மயங்காதவரும் எவரும் இல்லை. தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வாழ்வை தொடங்கி கல்வியாளராக ஊத்தங்கரைக்கு கல்வி பணியாற்றியவரே, சமூகம் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளி பயில வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஏற்ப ஸ்ரீ வித்யாமந்தி பள்ளியை தொடங்கி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சமூக முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட உத்தமரே, பின்தங்கிய மாவட்டம் என்று காலம் காலமாக பேசப்பட்ட நிலையை மாற்றி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மருத்துவரை உருவாக்கி தமிழகத்தை ஊத்தங்கரையை நோக்கி திரும்ப வைத்த சாதனையாளரே, மாணவர்களின் எதிர்காலத்தை மாணவர்கள் உணரும் வகையில் நீட், ஜேஇ, யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கான விழிப்புணர்வு செயல்பாடுகளை உருவாக்கி தந்தவரே, எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் தாங்கள் பல்லாண்டு பல்லாண்டு என்றும் வாழ வேண்டும் என்றும் புத்துணர்வுடன் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். Honorable correspondent sir, respected teachers and my dear friends, good morning to all. Today is the most special day for us because the birthday of one who lights our way. On this day we extend our warmest birthday wishes to you, sir. You are a true pillar of our school and society. Sir, you are our strength, our guide and our pride. In your love and blessings we always reside. On this day we pray to God in your life with all of our heart. May happiness and health never depart. May your life be as bright as the shining sun. May your life filled with love, health and everything that makes you happy. Thank you for giving this opportunity. Thank you sir, thank you one and all. माननीय करेस्पोंडेंट जी, आदरणीय अध्यापकों और प्यारे बच्चों को मेरा प्रणाम। आज का दिन सबसे खास है क्योंकि आज हमारे करेस्पोंडेंट जी का जन्मदिन है। ये हमारे जीवन की रोशनी है और विद्या के पिता है। ये हमारे पढ़ाई के उन्नति के बारे में कई आदेश देते हैं। ऐसे करेस्पोंडेंट जी को हमारे जीवन में पाने से हमें बहुत गर्व है। इस दिन हमारे पूर्ण मन से हमें ईश्वर से प्रार्थना करते हैं कि करेस्पोंडेंट जी शरीर की तंदुरुस्ती से सब तरह की खुशियाँ पाकर 100 साल की आयु तक जीवित रहने के लिए प्रार्थना करते हैं। धन्यवाद। Good morning everyone. Today we have been gathered here to celebrate the birthday of our beloved correspondent sir. It is a great pleasure to express our gratitude
and appreciation for everything that you have done for our school, sir. Your leadership, guidance and dedication have been instrumental in creating a positive, enriching and learning environment for all of us. We are incredibly grateful for your support and encouragement. On behalf of all the students, I wish you a very happy birthday, filled with joy, laughter and happiness. May this year bring you more success and happiness. May all your wishes come true. Thank you for everything and happy birthday, sir. Dear little ones, the future of our country, beloved students, lovely teachers, friends, good morning everyone. Today, July 21st, a special, pleasant and exciting day. It is our esteemed legend's birthday. Wish you happy birthday, sir. See, God weather also greets our legend with a great weather today. It can happen only for legends. It is my paramount happiness to say that you have made us to shine. You are the one who made us to shine. You have made countless students to achieve their goals. You have made numerous families to thrive. You have made this society much developed on the society and soil. Your selfish service, your selfless service, your non-stop hard work, your foresight made this society more developed. Sir, we astonished to see your achievements, to see your positive impact you do on everything. It is great. We wish you so much, sir. We wish you much more happiness, much more developments in your life, sir. Wishing you many more happy returns of the day. Thank you. Thank you so much for the opportunity. Thank you. அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். கோலாகலமான இந்த பிறந்தநாள் விழாவிற்கு விழாநாயகர் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா எடுக்கும் தருணத்தில் அவரோடு மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்விற்கு அவரை வழிநடத்தி செதுக்கி பல்வேறு சாதனைகளை சரித்திரம் படைக்கும் நபராக இன்றைக்கு சீர்மிகு இளைஞராக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவராலும் சேமு என்று அழைக்கக்கூடிய ஐயா சே முத்துசாமி ஐயா அவர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இன்றைக்கு அவருடைய குடும்பத்தாரும் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் பங்கேற்று மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் இந்த பிறந்த நாள் விழாவிற்கு பல்வேறு நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், பள்ளியினுடைய ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், இவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு சூரியனை போல என்றும் பிரகாசமாக அமர்ந்திருக்கக்கூடிய நமது நிறுவனருக்கு பிறந்த நாள் சொல்வதில் நானும் சூரியனை போல மகிழ்வான அந்த தருணத்தை மகிழ்கின்றேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். யாராலும் முடியாதது என்னால் முடியும், என்னால் முடியாதது யாராலும் முடியாது என்ற இலக்கணத்திற்கு சொந்தக்காரர்.
பல்வேறு துறைகள் இருந்தாலும் இன்றைக்கு கல்வியில் மற்றும் பொது நலங்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துவதனால் இன்றைக்கு அவருடைய பெயர் வானில் உச்சம் தொட்டுவிட்டது. அதே போன்று பல்வேறு தனக்கு வரும் பிரச்சனைகளை பிரச்சனை என்று எண்ணாமல் தனக்கு வரும் பிரச்சனைகளை சவால்கள் என்று எண்ணி அந்த சவால்களை சாதிக்கக்கூடிய தருணமாக வாய்ப்பாக பயன்படுத்துகின்ற வித்தையை கற்றுக்கொண்டவர். அதனால் இன்றைக்கு எவரும் எட்டாத ஒரு உச்சநிலை அடைந்துள்ளார். இலக்கணத்திற்கு இலக்கணம் வகுக்கும் வகையில் அவருடைய செயல்பாடு. அதிகாரத்தில் முடியாதது அன்பினால் முடியும், அன்பினால் முடியாதது எதனாலும் முடியாது என்று இலக்கணத்திற்கு சொந்தக்காரர். இப்படி பல்வேறு அவருடைய சாதனைகளை நீண்டு கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியனுக்கு பிறந்த நாள். காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது. மீண்டும் அடுத்த நாள் காலையில் உதிக்கும் போது அது பிறந்த நாள் போல கருதுகிறேன். அதே போல் இவருக்கு ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து சூரியனை போல என்றைக்கும் பிரகாசமாக இந்த மண்ணில் அவரால் உச்சரிக்கப்படுகின்ற செயல், அந்த எக்ஸிகியூஷன் பல்வேறு துறைகளில் செய்து மக்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வாக அவருடைய சகாப்தம் இருக்கும் என்று என்னுடைய வேண்டுதலை சொல்லிக்கொண்டு, லைஃப் இஸ் a notebook. Life is a notebook. First page and the last page already written by God. The first page and the last page already written by God. The central pages are only empty. I request Sir will fulfill all the central page with the joy, happiness, achievements and the records. I wish you again happy birthday. Thank you for giving me an opportunity for organizer. Thank you. 77 ஆண்டுகளை கடந்து 78வது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் எங்களின் வாழும் தீரன் சின்னமலை ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை நண்பர்களே, கொங்கு திருமண மண்டபத்தினுடைய உறுப்பினர்களே, மாணவ மாணவிகளே, இருபார் ஆசிரியர் பெருமக்களே, என்றும் ஐயாவோடு உறுதுணையாக இருந்து சாதிக்கின்ற அந்த வல்லமை படைத்த அனைத்து நம்மளுடைய அவரோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நம்முடைய உறவுகளுக்கும் நான் பணிவான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையிலே மனிதன் பிறந்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம், இறந்து விட்டோம் என்பதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்திலே பள்ளி ஆசிரியராக இருந்த போது இந்த பகுதியை வளர்த்த வேண்டும், நாம் ஒரு அரசு பணியிலே இருந்தால் மாணவர்களை வளர்த்த முடியாது, தான் எடுக்கின்ற முடிவிலே கட்டுப்படுகின்ற ஒரு வகையிலே இந்த பகுதியை வளர்த்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில்தான் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுவார், அத்தனை ஊர்களுக்கும் சைக்கிளிலே சுற்றி அத்தனை பேரையும் அரவணைத்து ஊத்தங்கரையிலே வித்யாமந்தரை பள்ளி நிறுவனத்தை நிறுவிய காரணத்தினால்தான் இந்த மண்ணிலே இன்று பல்வேறுபட்ட என்ஜினியர்களும் டாக்டர்களும் வெளிநாடுகளிலும் இருக்கின்றார்கள். அவருடைய உழைப்பு பல்வேறுபட்ட ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கையை வளைத்திருக்கின்றது. அவரோடு இந்த பள்ளியிலே பணிபுரிகின்ற பல்வேறுபட்ட குடும்பங்களை வளர்த்திருக்கின்றார். அவர் ஒரு ஆசிரியராகவே அங்கு இருந்திருந்தார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சேவைகள் எல்லாம் நமக்கு அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அவர் நாம அதாவது இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே சுயநலம். நாம் பிறந்தோம் என்று சொன்னால் தான் வளர வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், நம்ம குடும்பத்துக்கு எத்தனை கோடி சொத்தை சேர்த்தலாம், இவரை விட ஒரு போட்டி போட்டு கொண்டு வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே மக்களுக்காக மக்கள் வாழ வேண்டும், மக்கள் வளர வேண்டும்,
அனைத்து சமுதாயத்திலும் இருக்கின்ற அத்தனை பேரும் உயர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த பகுதியிலே பல்வேறு பட்டுகளை தொண்டு செய்திருக்கின்றார், பட்டியலிட்டார்கள். அரசாங்கத்தில் ஏதாவது லோனு கிடைக்குமா, அதில் 10 ரூபா நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிற இந்த காலத்துல அரசாங்கத்தையே சொத்து கொடுத்து அரசாங்கத்துல பணிபுரிகிற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு மகாத்மை உலகத்துல எங்குமே பார்க்க முடியாது. எவ்வளவு வேணும்னாலும் பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்துல திரும்பி பிறப்பாரா என்று சொன்னால் உண்மையிலே கஷ்டம்தான். ஒரு மனிதர் என்று சொன்னால் மாவீரன் தீரன் சின்னமலை நாட்டுக்காக உழைத்ததனால்தான் இன்று வரலாறு இருக்கின்றது. கல்வியை கற்ற காமராஜ் அவர்கள் சுயநலம் இல்லாமல் இருந்ததனால்தான் இந்த நாட்டிலே அவர் பெயர் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற செயலிலே எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். அன்பான மாணவ மாணவிகளே, இங்க நடக்கின்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் அத்தனை பேரும் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம் குடும்பம் என்பதை தாண்டி மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அத்தனை மாணவ மாணவர்களுக்கும் மனதில் வளர வேண்டும். ஏன்னா வித்யா மந்திரியில் படித்த ஒரு மாணவர் என்று சொன்னால் அவருடைய வழியிலே நாம் பின்பற்றுவோம் என்ற ஒரு எதிர்காலத்தில் நீங்க ஒரு வரலாறு உருவாக்கப்பட வேண்டும். அவர் அதை மட்டும் உடல ஊத்தங்கரையில என்னென்ன பண்ணணுமோ, அரசியல்வாதி யாராவது எனக்கு ஏதாவது வேணும், உதவி வேணும், பதவி வேணும் வந்தாலும் பதவி, பணம் வேணும் வந்தாலும் பணம், அத்தனை கொடுக்கிற உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஒரு ஏழை எளியவர்கள் எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா வித்யா மந்திரிக்கு போனா பணம் கிடைக்கும். ஒரு வாக்கா வெட்டுறாங்கன்னு சொன்னா அங்க அவர்கிட்ட போனா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கண்டிப்பா 100% கிடைக்கின்ற நம்பிக்கையோட ஒரே ஒரு மாமனிதர் தான் நம்மளுடைய ஐயா அவர்கள். வேற யார் இடத்துலயும் அவ்வளவு நம்பிக்கை போகவே முடியாது. கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு வரும் உலகத்துல? அப்படி இந்த பகுதியை எல்லா சமுதாயத்தையும் வளர்த்து ஒரு சாதியை பார்த்து அவர் இங்க எதையும் பண்ணவில்லை. எல்லா சமுதாயத்தில் இருக்கிறோம் நல்லாகணும்னு அத்தனையும் பண்ணிட்டு கடைசியில தான் பிறந்த அந்த சமுதாயத்துக்காக நாம் ஏதாவது பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணிதான் கடைசி நாங்கெல்லாம் போஸ்ட் பண்ணி அங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது ஐயா, அதை கொஞ்சம் நீங்க பண்ணணும்னு கேட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று அரூர்ல அரூர் என்ன தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மண்டபத்தை புதுப்பித்து அந்த மண்டபத்தை வைத்து அங்கே ஒரு மாணவ மாணவிகள் அரசு பணிகளை சேர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இன்று கிளாஸ் IAS IPS கோச்சிங் சென்டர் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி எல்லாருக்கும் யாருக்கும் இல்லை என்றெல்லாம் இல்லை. யாரு அதாவது இப்படி ஒரு மனிதரை உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. ஐயாவுக்கெல்லாம் எல்லா மனிதருக்கும் 100 ஆண்டு என்று சொன்னால் கடவுள் அவருக்கெல்லாம் ஒரு 200 ஆண்டையாவது இந்த மண்ணிலே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள்லாம் வேண்டும். சில நேரத்தில் ஐயா அவர்கள் நடக்கின்ற பொழுது நான் கூட தான் இருப்போம். திடீர்னு உட்கார்ந்து இருந்தாலும் காலம் சத்தாயிடும். அவருக்கு வலிக்குதே இல்லையோ எங்களுக்கு உயிரே போகும். ஐயான்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, விடு பாத்துக்கலாம் அப்படின்பார். அந்த தைரியம் அன்னைக்கே அரசு பணியில் இருக்கும் போதே ஒரு CO கையேந்தி அவன் தப்பு பண்ணா உடனே அறிஞ்ச ஒரே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவர் தான் நம்மளுடைய ஐயா அவர்கள். நேர்மை என்று சொன்னால் நேர்மையாக தான் இருப்பார். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவரை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அதே போல ஒரு முடிவை எடுக்கிறார்னு சொன்னா அவர் எடுத்த முடிவிலே எந்த சூழ்நிலையிலும் அவர் மாற்றிக் கொள்ள மாட்டார். அப்படி தன்னம்பிக்கையோடு வாழுகின்ற ஒரு மனிதனை நாம் இங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலெல்லாம் எதற்காக வாழுகிறார் என்று சொன்னால் இந்த மண்ணில் வாழுகிற அத்தனை சமுதாயமும் அத்தனை பேரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நாம் அத்தனை பேரும் அவர் வாழ்நாளிலே நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க வரை இந்த உலகமும் இந்த மண்ணும் இந்த உயிரினும் இருக்கும் வரை நம்மளோடு உயிரோடு இருக்க வேண்டும் என்று நம்ம அத்தனை பேரும் கடவுளை பிரகாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பள்ளியினுடைய அனைத்து நம்முடைய பணியாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். சார், ஹாப்பி பர்த்டே சார். நீங்க ஒரு அழகு சார். ஏன்னா வெளுத்த சட்டை போட்டிருந்த எண்ணெயை வெள்ளை சட்டை போட்டு இந்த இடத்துல நின்று அழகு பார்த்த அவர் என்னைக்குமே எங்களுக்கு பேரழகுதான். சில பேர் சொல்லுவாங்க சார் வயசாயிடுச்சு, பவர் குறைஞ்சி போச்சு. அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவர் முட்டி ஆப்ரேஷன் பண்ண
அந்த நொடியிலையும் 300 குடும்பம் என்னை நம்பி இருக்கு, நான் போவேன் ஊருக்குன்னு சொன்ன ஒரே மனிதர் அவர் எங்க முன்னாடி. வருடம் 3000 பேர் அவர் வாழ வைக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்றேன், அவர் ஊருக்கு போற வயசுலையும் இந்த ஊத்தகரை மட்டும்தான் நினைப்பாருன்றது 100% உறுதியா சொல்றேன். எதிரிகள் வீழ நினைத்தாலும் அவர் இந்த வித்யா மந்திரியில் இருக்கும் வரை என்றும் பேரொழி கொண்டு சந்தோஷமா உங்களுடன் உறுதுணையா இருந்து என்றும் நீங்க எங்களுக்கு சந்திரசேகர் நல அறக்கட்டளைன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. நாங்கள் அதுக்கு முழு கடமைப்பட்டு உங்களுடன் உறுதுணையாக இருந்து என்று இந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று வாழ்த்து வரவேற்கிறேன். நன்றி சார். Now, Mr. முத்துசாமி ex-MLC தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி அவர்கள் நமது நிறுவனர் ஐயா அவர்களை வாழ்த்து வருகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 கட்டிடல், ஆலயம் வைத்து 1000 நாட்டிடல், அன்னையாவினும் புண்ணியம் ஓடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தார் என்று பாரதி பாடினார். அதை படிச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்தில் பெரிய பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பீங்க. பிள்ளைங்களா இங்கே நிற்கிறாரு, அவர் யாரு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த பள்ளிகளுடைய, நீங்க படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தாளாளர். உங்களை எல்லாம் யார் படிக்க வைக்கிறார்? தாளாளர் எல்லா ஆசிரியர்களையும் வைத்து உங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கிறார். இப்போ நான் எல்லாரும் வாழ்த்திட்டாங்க, இவங்க சார்பாகவும் சில பேர் வாழ்த்தினாங்க. நீங்க எல்லாருமே வாழ்த்திடுறீங்களா? வாழ்க்கலாமா? நான் ஆசிரியராக இருந்தவன், ஆசிரியர்கள்லாம் தலைவராக இருந்தவன், இன்னைக்கு இருக்கிறேன். நீங்க அத்தனை பேர் வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு தர. தம்பி தம்பி தண்ணிக்கு சண்டை போடாத, எல்லாம் இங்க பாரு. நீங்க எல்லாம் வாழ்த்துறீங்களா? வாழ்த்துறீங்களா? சொல்லுங்க, வாழ்த்துறீங்களா? தாளாளர் சொல்லுங்க. எங்கள் பள்ளி தாளாளர், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, 100 ஆண்டு வாழ்கவே, நலமுடன் வாழ்கவே. நாங்கள் இந்த பள்ளியில் நன்றாக படிப்போம், ஒன்றாக படிப்போம். தாளாளர் அவர்களே, நீங்கள் 100 ஆண்டு நலமுடன் வாழ்ந்து எங்களுக்கு நல்ல கல்வியை, நல்ல படிப்பை தர வேண்டும் என்று உங்கள் பிறந்த நாளில் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் பள்ளி தாளாளரே, நீங்கள் 100 ஆண்டு நலமுடன், நல்ல நலமுடன் வாழ வேண்டும் என்று உங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எல்லோரும்
வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். 100 ஆண்டு வாழ்க, நலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க. 100 ஆண்டு வாழ்க, வாழ்கவே. எங்கள் தாளாளர் 100 ஆண்டு நல்ல நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்கவே. எல்லாம் எல்லாரும் வாழ்த்துட்டீங்களா? பார்த்தீங்களா, உங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. உங்கள் தாளாளரை வாழ்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நான் ஆசிரியராக இருந்தவன், எல்லாரும் பெரியவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. பெரியவங்களுக்காக அவங்க பேசினாங்க, யாருமே உங்களுக்காக பேசலை. நான் ஆசிரியராக இருந்தவன், அதனால் உங்களை பற்றி தெரியும். அதனால் வாழ்க. கடைசியா தாளாளரை நீங்கள் வாழ்த்துனீங்க. நான் வயசுல இந்த கூட்டத்திலேயே பெரியவன். எனக்கு வயசு 89 ஆகுது. அவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அவ்வளவு பேரையும் குழந்தைகள், தம்பிகள், தங்கைகள், அவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த பள்ளியை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் 100 ஆண்டு நலமுடன் வாழ வேண்டும், நன்றாக கல்வி படித்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இந்த வயதான பெரியவன் உங்களை வாழ்க, 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 100 ஆண்டு நலமுடன் என்று குழந்தைகளையும் அவர்களை பராமரிக்கும் ஆசிரியர்களையும் அவர்களுக்கு நல்ல கல்வி தரக்கூடிய சேவை செய்யக்கூடிய அத்தனை பேர்களையும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி சந்திரசேகரன் அவர்கள் 100 ஆண்டு நலமுடன் வாழ்க என்று வாழ்த்தி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துவதில் பெருமையோடு அவரையும் சேர்த்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க, 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 தாளாளர் வாழ்க. சொல்லுங்க. எங்கள் தாளாளர் வாழ்க, எங்கள் தாளாளர் வாழ்க. எத்தனை தடவை வாழ்த்துனீங்க? இப்போ எத்தனை தடவை வாழ்த்துனீங்க? 3 தடவை வாழ்த்துனீங்க இல்லையா? இன்னும் வாழ்த்தணுமா? வாழ்த்துறோம். எங்கள் தாளாளர், எங்கள் தாளாளர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் 100 ஆண்டு நலமுடன் வாழ்ந்து எங்களுக்கு நல்ல படிப்பை, கல்வியை தர வேண்டுகிறோம், தர வேண்டுகிறோம். அதற்காக நீங்கள் நல்ல நலமுடன் 100 ஆண்டு 100 ஆண்டு வாழ்க என இந்த சிறுவர்கள், சிறுமிகள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றாக நாங்கள் படிப்போம், நாங்கள் நன்றாக படிப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். This is time for acceptance address. I request our founder sir and birthday celebrator to accept all the greetings. அன்றைக்கிலேயே மாணவ செல்வம் உட்பட அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தினை சொல்லி, உலகத்திலே உற்சாகமுடையவர்கள் உச்சத்தை தொடுவார். ஆகவே இன்றைய தினம் உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் புத்துணர்ச்சியோடு செயலாற்றுவதற்கு இறைவன் எனக்கு அருள் தர வேண்டும் என வேண்டி உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களை கவனத்திலே கொள்கிறேன்.
உற்சாகமுடையவன் உச்சத்தை தொழுவான். உலகத்தில் தலை சென்ற சொல் மகிழ்ச்சி. Now it is time for vote of thanks. I request Mr. C. Murugan, HOD of Physics Department, to deliver his vote of thanks. Good morning, everyone. It is immense pleasure and heartfelt gratitude that I stand before you to deliver vote of thanks for our esteemed correspondents of our. A special thanks to our correspondent for accepting our invitation and for being here with us today. I would like to extend my sincere thanks to all the guests who have joined us this morning. A special thanks to principal, vice principal, teachers, students, office staff and other non-teaching staff who have contributed their time and effort to make our founder birthday celebration memorable. Finally, on behalf of the entire unit of our school, we wish you, sir, very happy birthday and many more years, continued success and happiness and good health. Thank you. विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள